வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், வளரட்டும். ஞானியா இருந்தாலும் நான்கிறதை அழிக்க முடியாது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நான் அப்படிங்கிறத நிற்கத்தான் செய்யும். அகங்காரம் இருக்கும். நான்கிற ஒரு நிலை அது இருக்கும். அதை வம்படியாக யாரும் அதை டெலிட் பண்ண முடியாது, ஆக்டிவ் விட முடியாது. நிற்கும் நான்கிறது. அது ஆன்மா ஓட்டத்திலேயே நான் யாருங்கிற ஒரு உணர்வுல நான் நிற்கும். இந்த தனது தனது தன்னை தனது அப்படிங்கிற நிலை தான் கடக்க வேண்டும். இப்போ ஒரு காக்கா இருக்கிறது கூட்டத்தில். அந்த குளத்துக்கரையில் ஒரு மீனை இன்னும் ஒரு காக்கா தூக்கிறது. உள்ளது வைக்குது, தூக்கி தனக்குன்னு அது எண்ணப்படுகிறது. அந்த மற்ற காக்காலாம் விட்டப்பாடில்லை, அதை கொத்தி அதுவும் தனக்காக கொத்திக்கிறது. இது போராடி பார்க்குது, முடியலை. டக்குன்னு போட்டுட்டு போன பின்னாடி அடங்கி விடுகிறது. அந்த தனது அடங்கி விடுறது, நான் நிற்கிறது. மற்ற காக்கா ஒன்று தூக்குது, அதே மாதிரி போராடி பார்க்குது, போட்டுட்டு அதுவான போயிடுது. அந்த தனது வரும்போது தான் போராடும். தனது கலக்க வேண்டும். தனது தானாக சென்று விடுது. ஆனால் அதே நேரத்தில் தனது அப்படிங்கிற நிலையில் இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டை சொந்த வீடு மாதிரி பார்த்து கொள்கிறோம். நல்ல கரைகரை இல்லாமல் நல்லா சுத்தமாக பார்த்துக்கிறோம். நான்கிற நிலையில் தான் பார்த்து கொள்கிறோம். நம்ம அதை நான் அந்த வசிக்கிறோம், பார்த்து கொள்கிறோம். அவரிடம் போய் தனது அப்படின்னு சொல்லிட்டா என்னாகும்? உடனே வீட்டுக்காரர் புகார் பண்ண போயிடுவார். தனதுன்னு சொன்ன உடனே கேஸ் கொடுக்க போயிடுவார். வீட்டை விட்டு கிளப்புறது கிளப்புங்கப்பாரு. இல்லாட்ட இவனை கிளப்பணும்னு கேஸ் போயிடும். அந்த தனது தான் இடிக்குது, நான்கு இடிக்கிறது இல்லை. அந்த தனது கண்டிப்பாக இடிக்குது. அந்த தனது தான் சில சமயம் சில சிக்கலை உண்டாக்கி வைக்கும். தனதை கலக்க வேண்டும். நான்கிறதை யாராலையும் கலக்க முடியாது. அது நிற்கத்தான் செய்யும். அது ஆன்மாவுடைய நிலையிலே அந்த தியானத்திலேயோ மற்றதிலே கலந்து போனாலும் ஞானங்கிற நிலை உயிர் நாடி நிற்கும். நன்றி.